ஒரு அழகிய கிராமம். கிராமத்தை சுற்றி விவசாய நிலங்களும் ஆங்காங்கே நிலங்களுக்கு நடுவே மரங்களும் தென்னை தோப்பும் வாழை தோப்புகளும் உள்ளன. ஊருக்கு நடுவே பழமையான அம்மன் ஆலயம் ஒன்று, அதன் எதிரே பெரிய சிலை, குதிரை மேல் வீரன் உட்கார்ந்து இருப்பது போல பெரிய சிலை ஒன்று இருக்கிறது. அங்கிருக்கும் அத்தனை பண்ணையாளர்களும் விவசாயத்துடன் கால்நடை வளர்ப்பது முக்கியமாக ஒரு தொழிலாக இருந்தது. அங்கு இருந்தவர்களில் அதிக செல்வ செழிப்புடன் இருப்பவர்களை பெரிய பண்ணை என்று அழைக்கும் வழக்கம் இருந்தது. பெரிய பண்ணையார் சண்முகப்பிள்ளை வீட்டில் உள்ள மாடுகளை தினம் காலையில் குளிப்பாட்டி சுத்தம் செய்து பால் கறந்து கொடுப்பதற்கு ஒருவர் வந்து செல்வது வழக்கம். பால்காரர் காலையில் வந்து கறவை மாடுகளை இருக்கும் இடத்தை சுத்தம் செய்து அங்கிருக்கும் கறவை மாடுகளில் பால் கறந்து கொடுத்து விட்டு செல்லும் பொழுது, நான் நாளை என்னுடைய உறவினர் வீட்டுக்கு சென்று வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் தாமதமாக வருவதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். பண்ணையாரின் மனைவி வள்ளியம்மாள் மாடு இருக்கும் இடத்திற்கு அருகில் செல்லும் பொழுது அங்கு ஒரு குழந்தை கத்துவது போல ஒரு சத்தம் கேட்கிறது. அதனை கேட்ட அந்த அம்மணி சுத்தி முத்து பார்க்கும் பொழுது அங்கு அருகில் யாரும் இல்லை என்பது தெரிய வந்தது. ஆனால் குழந்தை அழுவது போல ஒரு குரல் கேட்கிறது. சிறிது நேரம் கழித்து அந்த குரல் நின்று விடுகிறது. மீண்டும் சிறிது நேரம் கழித்து அதே குரல் கேட்கிறது. சில மணி நேரத்துக்கு பிறகு பண்ணையார் வீட்டுக்கு வருகிறார். பண்ணையார் மனைவி நடந்த விஷயத்தை பயத்துடன் சொல்லுகிறார். இதனை கேட்ட பண்ணையார் சிரித்து கொண்டே, அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் சென்று பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு மாடுகள் இருக்கும் இடத்திற்கு சென்று பார்க்கிறார். சந்தேகப்படும் மாதிரி ஒன்றும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு அங்கிருந்து வீடு நோக்கி திரும்புகிறார். திரும்பும் சமயத்தில் அதே குழந்தை சத்தம் கேட்கிறது. அதனை கேட்ட பண்ணையார் மீண்டும் அங்கே அதே இடத்தில் திரும்பி சென்று சுற்றுமுற்றும் பார்க்கிறார். ஆனால் அவருக்கு ஒன்றும் தென்படவில்லை. பண்ணையில் வேலை செய்யும் அனைவரையும் அழைத்து அந்த இடத்தில் அருகில் ஏதேனும் குழந்தை இருக்கிறதா என்று பார்க்க சொல்கிறார். அனைவரும் தேடுகிறார்கள். அங்கு ஒரு குழந்தையும் இல்லை என்பதனை உறுதி செய்து கொள்கிறார்கள். மீண்டும் சிறிது நேரம் கழித்து அதே குரல் கேட்கிறது. சற்று யோசனை அதிகமாகிறது. சிறிது பயமும் ஏற்படுகிறது. இந்த செய்தி அந்த ஊரில் காட்டுத்தீயாக பரவுகிறது. அங்கு உள்ள கோவிலில் உள்ள பூசாரியை அழைத்து வந்து இது என்ன என்று கேட்கிறார் பண்ணையார். இது கெட்ட சக்தி இங்கு வந்து உள்ளது என்று பூசாரி சொல்லி, அதற்கு உடனே அந்த கெட்ட சக்தியை அங்கிருந்து ஓட்ட வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடுகள் தடபுடாக நடக்கிறது. பெரும் பூஜை, சாம்பிராணி, ஊதுபத்தி, மந்திரங்கள் அங்கு அதிகம் செய்யப்படுகிறது. அனைத்து நடந்து முடிந்து இரவு அமைதியான சூழ்நிலை. மீண்டும் அதே குரல். இரவு 2-3 முறை அந்த குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இரவு முழுவதும் பண்ணையார் குடும்பத்தில் தூக்கம் இல்லை. பயம் அதிகமாகிவிட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் அனைவரும் குழம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். பொழுது விடிந்தது. பால்காரர் வந்தார். பாலை கறந்து பண்ணையார் வீட்டிற்கு கொடுத்து விட்டு திரும்பும் சமயத்தில் அதே குரல் அருகில் கேட்கிறது. பால்காரர், நேற்று போனை இங்கே வைத்து விட்டு சென்று விட்டேன். நிறைய போன் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. இப்பதான் வந்தேன். காலையில தான் போனை எடுத்து பார்த்தேன். இலகுவான பேசிக்கொண்டு பார்க்கிறார்கள் பண்ணையார் குடும்பம். எவ்வளவு நவீனங்கள் வந்தாலும், நவீன கருவிகள் நாம் பயன்படுத்தினாலும், பயம் என்பது நம் வாழ்க்கையில் ஒன்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பயம் தெளிய எப்போதும் நிதானம் அவசியம் என்பதனை இந்த கதை உங்களுக்கு உணர்த்தும். உங்கள் ராம்கி.